நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்ட் போன் இருக்குல்ல, அதுல ஒரு சின்னதா ஒரு செட்டிங்க நான் இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அடிக்கடி கால் வந்துச்சுன்னா அங்க ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். எப்படி ஏற்பட்டிருக்கலாம், அதை பத்தின டீட்டெயிலான விஷயத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்காக தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க போனுக்கு அதிகமா கால் வருது. அப்படி வரும்போது அந்த காலோட பேஜ் எப்படி இருக்கும்னா போர்ட்ரேட் மோட்ல இருக்கும். அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா சில சமயங்கள்ல அந்த போர்ட்ரேட் மோடு வந்து லேண்ட்ஸ்கேப் மோடா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. எதனால அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு பட்டன் இருக்கு. அதை தெரியாதனமா நீங்க தட்டி விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்ல மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே நீங்க அந்த பட்டனை நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் கூகுள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை நான் உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த செட்டிங்கை நீங்க ஜஸ்ட் ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எந்த கால் வந்தாலும் சரி உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்ல போகவே போகாது. ஈவன் அந்த லேண்ட்ஸ்கேப் உண்டான பட்டனை நீங்க ஆன் பண்ணியிருந்தாலும் இது தடுத்துரும் அப்படிங்கிறாங்க. அந்த செட்டிங் எங்க இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வாங்க. உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல நீங்க டிஃபால்ட் போன் ஆப்பை பயன்படுத்தாம நான் காட்டுற இந்த ஆப்பை உங்க போன்ல பயன்படுத்திருந்தீங்கன்னா நான் காட்ட போற இந்த செட்டிங் கண்டிப்பா உங்களுக்கு ஒர்த். அப்படிமே அது என்ன செட்டிங் கேக்குறீங்களா? பிளே ஸ்டோர் போவோம். போனா இந்த கூகுளோட போன் பை கூகுள் இந்த ஆப்பை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அங்கதான் ஒரு அற்புதமான செட்டிங் இருக்கு. அந்த செட்டிங் நம்ம பார்க்கலாமா? ஓபன் பண்றேன். டாப் லெஃப்ட்ல 3 லைன் அதுக்குள்ள போறேன். இங்க செட்டிங்ஸ் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை நான் தட்டுறேன். அதுக்கப்புறம் கீப் போர்ட்ரேட் மோட் ஆன் கால்ஸ். உங்களுக்கு கால் வரும்போது உங்களுடைய அந்த கால் பேஜ் போர்ட்ரேட் மோட்ல இருக்கணுமா அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த செட்டிங்கை ஆன் பண்ணிடணும். ஆன் பண்ணிட்டு கீழே பாருங்களேன், ப்ரீவென்ட் ஆக்சிடென்டல் ஆட்டோ ரொட்டேஷன் வென் ஆன் அ கால். ஆட்டோ ரொட்டேஷன் ஒரு பட்டன் இருக்கா? அது எங்க இருக்கு தெரியுமா? உங்களுக்கு காட்டுறேன். மேல இருந்து கீழே ஸ்வைப் டவுன் பண்ணுங்க. பண்ணா இந்த இருக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இதாங்க ஆட்டோ ரொட்டேஷன். உங்க போனுக்கு இந்த ஆட்டோ ரொட்டேஷன் பட்டனை நீங்க ஆன் பண்ணி வச்சிருப்பீங்க. எதுக்கு தெரியுமா? இந்த கிரிக்கெட்லாம் லைவ், இந்த கிரிக்கெட்லாம் லைவ்ல போடுவாங்கல்ல, கிரிக்கெட்லாம் ஹாட் ஸ்டார்ல பாப்பீங்கல்ல, அப்போ வந்து இந்த போர்ட்ரேட் மோட்ல பாத்தீங்க நல்லா இருக்காது. அதுக்காக நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, லேண்ட்ஸ்கேப்பை மாத்துறதுக்கு நீங்க இந்த செட்டப்பை யூஸ் பண்ணிருப்பீங்க. இது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கிரீனை வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்ல மாத்திரும். இருந்தாலும் அங்கேயும் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு, அதை தட்டினீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மாறிடும். நிறைய இடங்கள்ல நீங்க அந்த ஆட்டோ ரொட்டேஷனை பயன்படுத்துவீங்க. ஸோ இதை நீங்க மறந்துருப்பீங்க ஆஃப் பண்றதுக்கு. ஸோ இது ஆன்லேயே இருந்தாலும் இந்த செட்டிங் தடுத்துரும். லேண்ட்ஸ்கேப்புக்கு மாறக்கூடாது, அப்படியே போர்ட்ரேட் மோட்லயே இருக்கும். செமல. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல இந்த அற்புதமான சின்ன செட்டிங்கை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா இது சுவாரஸ்யமா இருந்திருக்கும். நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது கால் சம்பந்தப்பட்ட ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டன் கொடுத்துருக்கா. இருந்தாலும் உங்க கண்ணில் ஹைப் அப்படிங்கிற பட்டன் தென்பட்டுச்சுன்னா தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.